ஹலோ வணக்கம் அனைவருக்கும். பரீட்சை முடிச்சிருப்பீங்க, பாதி பேர் மீதி பேர் பரீட்சை எழுதிட்டு இருப்பீங்க, மீதி பேர் பரீட்சைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு நம்மளுக்கு மேஜர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிய போகுது, இனிமேல் வரிசையாக மெயின்ஸ் வரப்போகுது. ஸோ அது எப்படி படிக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். பட் அதுக்கெலாம் முன்னாடி இந்த எஸ்பிஐக்கில் இருக்க ப்ரிலிம்ஸான மெமரி பேஸ்ட் பேப்பர் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் ஆகிட்டு மார்க் டெஸ்ட்டில் பேங்க்குள்ளே போயிட்டீங்கன்னா மெமரி பேஸ்டு தனி ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் 20th நேற்று எக்ஸாம் உடைய மெமரி பேஸ்டு பேப்பர் போட்டு பார்த்துக்கலாம். 27 உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து விடுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய ட்ரிபிள் சிக்ஸ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 666 நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ். டெஸ்ட் பேட்ச் கோர்ஸில் பேராஜம்பிள் சீரீஸ்னு ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் போட போகிறேன். ஆக்சுவலாக எடுத்துட்டேன், அப்லோடு மட்டும் தான் பண்ணணும். அதில் வந்துட்டு பேராஜம்பிள் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி அப்படிங்கிறதுல ஒரு 50 பேராஜம்பிளாவது சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த பேராஜம்பிள் சீரீஸில் உங்களுக்குன்னு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பேராஜம்பிள் சொல்லித்தாங்க அப்படின்னு எந்த வெப்சைட்டில் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நம்ம டெலிகிராம் ஐடிக்கோ இல்லை நம்ம நம்பருக்கோ 8220445281 இதான் என் நம்பரு வெப்சைட்டில் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை டெலிகிராம் பண்ணலாம். சரியா? ஸோ எந்த பேராஜம்பிள்னாலும் நம்ம டீச் பண்ணிடலாம். ஒரு 50 பேராஜம்பிள் நம்மளுடைய 666 கோர்ஸ்லேயும் வந்துடும். சிஆர் ப்ளஸ் மெயின்ஸ் இருந்தீங்கன்னா அதுலேயும் வந்துடும். கஷ்டப்பட்டு புதுசாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாஃப் அவங்க வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் கிளாஸஸ் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் 5-in-1 கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கனாலோ இல்லை சிஆர் ப்ளஸ் மெயின்ஸ் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கனாலோ, இந்த கோர்சஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் டெலிகிராமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் கன்ஃபர்மேஷன் மெயிலில் நம்ம டெலிகிராம் ஐடி @martinluther5 அந்த டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜை போடுங்க. குரூப்பில் ஆட் ஆகுங்க. ரிவிஷன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸுக்கு எல்லா டாபிக் வைஸ் ரிவிஷன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. ஏன் பெய்டில் தான் போடுவியா, யூடியூப்பில் போட மாட்டியான்னா யூடியூப்பில் இந்த வாரம் வருது, ரிவிஷன் கிளாஸஸ் வருது. மெயினாக ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வருது. சரியா? சரி, ப்ரிலிம்ஸுக்கு அப்போ கண்டென்ட் கொடுக்க மாட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் வருது. அது நெக்ஸ்ட் வீக் நம்ம ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் கொண்டு வந்துடுவோம். மெயின்ஸ் கண்டென்ட்டும் சைடு பை சைடு போகுங்க. சரியா? ஸோ இதெல்லாம் மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொரு விஷயம், ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனில் உங்களுக்கு மெயில் வரலைன்னா கவலைப்படாதீங்க. மெசேஜ் வந்துடுச்சான்னு செக் பண்ணிங்க. மெசேஜ் வந்துடுச்சான்னு நல்லா செக் பண்ணிக்கிடுங்க. ஒருவேளை மெயில் வந்து மெசேஜ் வரலைனாலும் பரவாயில்ல, ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துடணும். அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு வரணும். ஆக்சுவலாக நம்ம நடந்த சம்பவம் ஆஃப்லைனில் என்னென்னா, ஒரு பையன் வந்து எஸ்பிஐ அப்ளை பண்ணுறாப்புல, ஃப்ரெண்டுடைய மொபைலேருந்து அப்ளை பண்ணுறாப்புல, ஃப்ரெண்டுடைய ஜிபேலேருந்து பே பண்ணுறாப்புல, அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுடைய ஜிபேலேருந்து பே பண்ணியிருக்காப்புல. டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லும் வந்துட்டு ரைட்டு முடிஞ்சிட்டுன்னு நினச்சி சரி மெயில் வந்திருக்கும் மெசேஜ் வந்திருக்கும்னு பார்த்தா மெயில் மெசேஜ் எதுவும் வரல. சரி, பேமெண்ட் முடிஞ்சிட்டு பேமெண்ட் பண்ணியாச்சு, மெயில் மெசேஜ் வரலைன்னா என்ன, அது பாட்டு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு விட்டுட்டாப்புல. அட்மிட் கார்டு வரும்போது பார்த்தா நீங்கள் அப்ளையே பண்ணலைன்னு வருது. அப்போ பேமெண்ட்டே பண்ணலை, அப்ளையே பண்ணலை அப்படின்னு சொல்கிறானுங்க. நேராக அங்கே எஸ்பிஐக்கு கேட்கும்போது, அவங்க ஹெல்ப்லைன்லாம் கேட்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது, இது நீங்கள் அப்போவே பேமெண்ட் பண்ணியிருக்கணும், பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிட்டு அப்படிங்காங்க. இந்த பையன் கேட்டால் அவங்க வந்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தோம், ஃப்ரெண்டு பே பண்ணா ரீஃபண்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியலன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இல்லை, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சரியா? உங்களுக்கு மெயில் இல்லை மெசேஜ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வரணும். வரலை அப்படின்னா பிரச்சனை, அதை உடனே ரெக்டிஃபை பண்ணுங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. சேம் உங்களுக்கு வேற ஒரு டவுட், இப்போ இயரில் டவுட் வருது, சிஜிபிஏல டவுட் வருது, அதே மாதிரி இந்த ஜாயினிங் டேட்டில் டவுட் வருதுன்னா நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன். நம்மளுடைய ஃப்ரண்ட் டெஸ்க்கு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளாக இருப்பாங்க. இல்லை நீங்கள் எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே தான், அந்த ஃப்ரண்ட் டெஸ்க் டீமில் அவங்களுக்கு கால் பண்ணணுன்னாலும் ஓகே தான். உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணும்போது ஒரு டவுட் வருது அப்படின்னா தயவு செஞ்சு கால் பண்ணி கேட்டுருங்க, இல்லை ஏதாவது குரூப்பில் மெசேஜாக கேட்டுருங்க. நம்ம ஃப்ரண்ட் டெஸ்க் நம்பர் வந்துட்டு 8838900250. சரியா? 8838900250 என் நம்பர் வெப்சைட்டில் இருக்கும். 8220445281. இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் இந்த விஷயத்துக்காக அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்போ டவுட்டு என்ன வந்தாலும் உடனே கேட்டுருங்க, அப்ளை பண்ணிடுங்க. வெப்சைட்டு சுற்றுது, அவனே எக்ஸ்டெண்ட் பண்ணுவான், நீங்களே அசியூம் பண்ணிக்கிறது, இந்த கதைகள் எதுக்குள்ளேயும் போகாதீங்க. அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக தெளிவாக கிளியராக மிஸ்டேக் எதுவும் விடாமல் அப்ளை பண்ணிடுங்க. சரியா? நேரம் எடுத்து 2-3 hours ஒதுக்கி கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க.
ப்ளூக்கு பதிலாக பிளாக் எழுதுறது, பிளாக்கு பதிலாக ப்ளூ எழுதுறது, இயரை மாற்றி போகிறது, சிஜிபியை மாற்றுறது, எந்த இஷ்யூஸும் வராமல் பார்த்துக்கிடுங்க. இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். பேராஜம்பிள் இருந்தால் அண்ணனுக்கு அனுப்பி விட்ருங்க. அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ஸு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். போகிற கிளாஸஸ் என்னெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்த வாரத்துலேருந்து வெறி கொண்டு நம்ம இறங்க போகிறோம். சரியா? ஏன்னா கிரன்ச் டைம், மெயின்ஸ் டைம். சரியா? மெயின்ஸ் டைமில் நல்ல சூப்பரான பிளான்ஸ்லாம் இருக்குது. உங்களுடைய ஐடியாஸையும் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.